திருச்சிற்றம்பலம். நினைத்தன எல்லாம் கூடும் நிதிபதியே வல்கேட்கும் வினைப்பவம் ஒளிந்து மேலை வீடுரல் எளியதாகும். அனைத்துலகெங்கும் நின்ற ஐங்கர வள்ளல் பாதம் மனத்தினால் நினைந்து வாழ்த்தி வழிபடும் அன்பினார்க்கே. திருச்சிற்றம்பலம். மெய்யன்பர்களே, குளித்தலை மாணிக்க வாசகர் சத்சங்கம் வழங்கும் கந்தர் அலங்கார விரிவுரையிலே இன்று திருந்த புவனங்கள் என்று தொடங்கும் பாடல் பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இது 5வது பாடல். முருகப்பெருமானுடைய பெருமை அளவிடற்கரியது. முருகனுடைய பெருமையை சொல்ல சொல்ல எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் சொன்னாலும் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட பெரும் புகழ் உடையவன் முருகப்பெருமான். வேதத்திலே சிவபெருமானை ஒரு முறை ஓம் என்று கூறுகிறது, சதாசிவோம் என்று விளம்புகிறது. முருகப்பெருமானை சொல்கிற போது 3 முறை சுப்பிரமணியோம் 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 என்று வேதம் விளம்புகிறது. 3 முறை சுப்பிரமணியோம் என்று வேதம் கூறுவதனால முருகனுடைய பெருமை நமக்கு எளிதாக விளங்கும். இந்த கருத்தை காஞ்சி புராணத்திலே சிவஞான முனிவர் எடுத்துரைக்கிறார். எக்கலைக்கும் பூதங்கள் எவற்றினுக்கும் பிரமனுக்கும் ஈசன் என்ன தக்க முதற் பரப்பிரமம் சதாசிவன் ஓம் என வேதம் சாற்றும் அல்லால் முக்கணல் சூழ் வேள்வியின் சுப்பிரமணியன் ஓம் எனவும் முக்கார் கூறும். இக்கருத்தை அறியானை எவ்வாறு விடுவிப்பது இயம்பு மின்னே என்று அந்த நூல் கூறுகிறது. அதனால முருகப்பெருமானுக்கு சுப்பிரமணியம் என்கின்ற ஒரு உயர்ந்த நாமம் உண்டு. சு என்ற சொல்லுக்கு மேலான என்று அர்த்தம். பிரம்ம என்றால் மேலான பிரம்மம் என்று அதற்கு பொருள், பெரும்பொருள். பிரம்மம் என்றால் பரம்பொருள், பெரும்பொருள். நியம் என்று சொன்னால் வெளிப்பட்டது என்று அர்த்தம். மேலான பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்டவர் சுப்பிரமணியம். அதனால சுப்பிரமணியம் என்கின்ற மந்திரம் நம்முடைய நாட்டிலே நீண்ட காலமாக உச்சரிக்கப்பட்டு வருகின்ற ஒரு உயர்ந்த மந்திரம். சுப்பிரமணி என்கின்ற மகா மந்திரத்தை அருணகிரிநாதர் முதல் திருப்புகளிலே வைக்கிறார். அத்துயர் அதுகொடு சுப்பிரமணிவடும் அப்புணம் அதனிட இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே என்று பாடுகிறார். அத்துயர் அதுகொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிட இபமாகி என்று எடுத்துரைக்கிறார். சுப்பிரமணியம் என்கின்ற நாமம் நம்முடைய நாட்டிலே பல பேர் வச்சிருக்கிறாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் அப்ப அது மாதிரி பேர் வைப்பாங்க, சுப்பிரமணி சுப்பிரமணி சுப்பிரமணி. அந்த பெருமானுடைய புகழை பாடுகின்ற இந்த கந்தர் அலங்காரம் இந்த பாடல் என்ன செய்யும் என்றால் புத்திரபலனை தரும், சிவஞானத்தை வழங்கும். அப்படிப்பட்ட அற்புதமான பாடல். திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை. இந்த உலகங்களை எல்லாம் ஈன்றவள் யார் என்றால் அம்பிகை. அவள் நினைப்பினாலே எல்லா உலகங்களையும் பெற்றவள். இத்தனை கோடி பிள்ளைகளை பெற்று அவள் எப்படி இருக்கிறாள் என்றால் கன்னியாக இருக்கின்றாள். அகிலாண்ட கோடி என்ற அன்னையே பின்னையும் கன்னி என மறை பேசும் ஆனந்த ரூபமயிலே என்பது தாயுமானவருடைய திருவாக்கு. இத்தனை கோடி அண்டங்களையும் பெற்றவள் இளங்கன்னியாக இருக்கின்றாள். அது அம்பிகையினுடைய ஒரு சிறந்த பெருமை. அப்படிப்பட்ட அந்த அம்பிகையானவள் இந்த முருகப்பெருமானை பார்க்கின்றாள். திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை. அந்த குழந்தையை பார்க்கிற போது 6 குழந்தைகளை ஒன்றாக திரட்டி எடுக்கின்றாள். ஒரே குழந்தையாக தோற்றமளித்தது. 6 திருமுகங்கள், 12 திருக்கரங்களை உடைய அற்புதமான மூர்த்தியாக சுப்பிரமணியர் அப்படி ஜொலித்தார். அப்படி ஜொலிக்கிற போது அந்த குழந்தைக்கு அம்பாள் பால் ஊட்டுறாங்க. தங்க கிண்ணம், பொற்கிண்ணம், மாணிக்க கிண்ணத்திலே, கந்த புராணத்திலே மாணிக்க கிண்ணம் என்று சொல்லப்படுகிறது. அந்த மாணிக்க கிண்ணத்திலே அம்பாள் ஆதிநாயகன் கருணையாய் அமலமாய் பரமபோத நீரதாய் இருந்ததன் கொங்கையிற் பொலிபால் ஏதிலாததோர் குறுமணி வள்ள மீது ஏற்று காதல் மாமகற்கு அன்பினால் அருத்தினாள் கௌரி. அம்பாள் 2 பேர்த்துக்கு தான் பால் ஊட்டி இருக்கிறார். ஒன்று முருகப்பெருமானுக்கு, அடுத்து திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு பால் ஊட்டினாள். அதனால அந்த மாணிக்க கிண்ணத்திலே பாலை கறந்து அந்த குழந்தைக்கு ஊட்டுகின்றாள். அதற்கு மேலே அந்த குழந்தைக்கு பால் ஊட்டியவர்கள் யார் என்று சொன்னால் கார்த்திகை பெண்கள். அவங்க ரொம்ப தவம் உடையவர்கள். கார்த்திகை பெண்கள் நட்சத்திரமாக ஜொலிக்கின்றார்கள் வானத்திலே. அந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால்
அவங்க சிவபெருமான்கிட்ட உபதேசம் பெற்றவர்கள். அவர்கள் முருகப்பெருமானுக்கு பால் ஊட்டினதுனாலே முருகனுக்கு கார்த்திகேயன் என்று ஒரு பெயர் உண்டு. அவங்க 6 பேர் என்ன என்றால் நிதர்த்தனி, அபரகேந்தி, மேகேந்தி, வர்தயேந்தி, அம்பா, துலா இப்படின்னு 6 பேர். இந்த 6 பேரும் சிவபெருமானிடத்துல அட்டமா சித்தி வேணும்னு கேட்டாங்க. அப்படி கேட்ட போது இந்த பக்கத்தில் இருந்த அம்பிகையை காட்டி இவளை வணங்கினால் உங்களுக்கு அட்டமா சித்தி எல்லாம் நன்றாக கைகூடும் என்று சொன்னார். அதன் பிறகு உபதேசித்தார். ஆனால் அவர்கள் உபதேசித்ததையும் மறந்துவிட்டு அம்பிகையும் வணங்க மறந்து விட்டபடினாலே அவர்களை கல்லாக போகும்படி சபித்தார் சுவாமி. இந்த சாபம் எப்போது நீங்கும் என்று அவர்கள் கேட்டார்கள். அப்படி கேட்டபோது நீங்கள் பட்டமங்கையிலிருந்து தவம் பண்ணுங்கள், அப்போது 1000 வருடம் சென்ற பிறகு நாம் அங்கு வருவோம், அதன் பிறகு உங்கள் சாபம் நிவர்த்தியாகும் என்று சுவாமி சொன்னார். அதன்படி 1000 ஆண்டுகள் அங்கு கல்லாக கிடந்தார்கள் பட்டமங்கையில. அந்த பட்டமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம். பட்டமங்கையில் பாங்கா இருந்தங்கு அட்டமா சித்தி அருளியாதுவும் என்பது திருவாசகம். திருவிளையாடற் புராணத்துல இந்த வரலாறு வருகிறது. அட்டமா சித்தி உபதேசித்த படலம் என்று திருவிளையாடற் புராணத்திலே ஒன்று வருகிறது. அப்போது சுவாமி அங்கே எழுந்தருளினார். 1000 ஆண்டுகள் கழித்து அங்கே அந்த இடத்துக்கு வந்தார். அப்படி வந்தபோது சுவாமியினுடைய பாதம் பட்ட உடனே அவர்கள் எழுந்து வந்தார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு அட்டமா சித்தி அங்கு உபதேசம் பண்ணினார் என்று கந்த திருவிளையாடற் புராணத்தில் வருகிறது. அப்படிப்பட்ட அந்த கார்த்திகை பெண்கள் சிவனிடத்தில் உபதேசம் பெற்றவர்கள், அட்டமா சித்தி பெற்றவர்கள், நட்சத்திரமாக ஜொலிக்கின்றவர்கள். கார்த்திகை நட்சத்திரத்திலே முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்றவர்களுக்கு எல்லா நலன்களும் உண்டாகும் என்று கந்த புராணத்திலே எடுத்துரைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த 6 பெண்களும் முருகப்பெருமானுக்கு பால் ஊட்டினார்கள், தாளாட்டினார்கள். பாலூட்டி தாளாட்டி அங்கே வளர்த்தார்கள். அதை இந்த பாடல்ல சொல்றார். திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டிலேறி, சரவண பொய்கையில் இருக்கிற தாமரையாகிய பூந்தொட்டிலே ஏறி அறுவர் கொங்கை, அறுவர் என்ற இந்த கார்த்திகை பெண்கள் அறுவர் கொங்கை விரும்பி கடல் அழ குன்றள சூரள விம்மி அழும் குறுந்து. முருகப்பெருமான் அங்கே அழுத போது கடல் அழுததான். கடலிலே வேலாயுத தேவினார் அல்லவா, அதனாலே கடல் அழுதது. கிரவுஞ்ச மலை என்கின்ற குன்று அழுதது. சூரன் அழுதான். இந்த குழந்தை தோற்றத்தினாலே நமக்கு கெடுதல் உண்டாகுமே என்று சொல்லி அவர்கள் அழுதனர். அதனாலே கடல் அழ குன்றள சூரள விம்மி அழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே. விம்மி அழுகின்ற தொட்டிலே அழுகின்ற இந்த சின்ன குழந்தைய குருந்த போய் கிழவன் என்று சொல்லுகிறார்களே, இந்த உலகம் அப்படி சொல்லுகிறது என்று ஒரு நயமாக பாடுகிறார் அருணகிரிநாதர். குருந்து என்றால் குழந்தை, கிழவன் என்றால் வயதானவன். இந்த இடத்துல குறிஞ்சி கிழவன் என்றால் மலைகளுக்கெல்லாம் தலைவன், கிழவன் என்றால் உரிமை உடையவன். கிழமை என்று சொன்னால் உரிமை உடையது, ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை என்று சொல்லுமா போல. முருகப்பெருமான் குறிஞ்சி நிலத்துக்கு தலைவன், சேயோன் மேய மைவரை உலகமும். அதனாலே குறிஞ்சி நிலத்துக்கு தலைவனா இருக்கிற முருகப்பெருமானை குறிஞ்சி கிழவன் என்று எல்லாரும் சொல்லுகின்றார்கள். அதை நக்கீரரும் சொன்னார். பழமுதிர் சோலை உயர்கிழவோனே என்று பாடுகிறார். அதனாலே சின்ன குழந்தைய கிழவன் என்று சொல்கிறார்களே என்ற நயம் ரொம்ப அருமையானது. இப்படி கந்தர் அலங்காரத்திலே நிறைய நயமுள்ள பாடல்கள் இருக்கும். இந்த பாடல் தொடர்ந்து படித்து வந்தால் உத்திரபலன் கட்டாயமாக உண்டாகும். அவர்கள் வீட்டிலே தொட்டில் நலம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அருமையான பாடல். திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி கடல் அழ குன்றள சூரள விம்மி அழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே. திருச்சிற்றம்பலம். பார்வதி பதையே.